திறமையான ஒரு பலம் வாய்ந்த நபர் என்றால் அது சுரேஷ் சலே தான். வாயாலிவர் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார் என்றால் அது பாருங்கள், அதுதான் அவருடைய பலம். அந்த விசாரணை எப்படியும் கோட்டாபயை நோக்கி செல்கிறது என்பதை உணர்ந்ததன் அடிப்படையிலே அந்த அவருடைய கணனியிலே சில சந்தர்ப்பங்களிலே கோட்டாபே சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் இருக்கு. ராஜபக்சக்களுடைய காலத்தில் நடந்த பல கொள்ளைகள், ஊழல், மோசடிகள் சம்பந்தமாக அனைத்திற்கும் சம்பந்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு பிரதானியாக இருந்தது சுரேஷ் சலே என்பதும் ஓரளவு தெளிவாகி இருக்கிறது. அதே நேரம் சுரேஷ் சலேக்கு பிரதானியாக இருந்து செயற்பட்டவர் யார் என்ற விடத்திலே கோட்டாபே பக்கம் தான் கை நின்று கொண்டிருக்கிறார். சுரேஷ் சலே ஒரு புலனாய்வு அதிகாரி மாத்திரமல்ல, ஒரு ஹேக்கர் என்பவர் கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 20-25 வயது இளைஞன் அந்த சுப்பிரமணியை அடித்து விட்டார். ஒரு சிலர் ஏனைய மதத்தவர்களை அல்லது அவர்கள் சார்ந்த மதத்தவர்களை தேவையற்ற கருத்துக்கள் ரீதியாக முஸ்லீம்கள் பிரச்சனையை பேசி வருவாங்க. முஸ்லீம்கள் எல்லா மதத்திற்குள்ளும் இவ்வாறாக சிந்தனையற்று செயற்படக்கூடியவர்கள் இருக்கிறார். தூண்டிவிடப்பட்ட அடிப்படையிலே அனோஜன் ஒரு விடயத்தை எழுதியிருக்கிறார். நிறைய பேர் எழுதுகிறார்கள், இவருக்கு தண்டனை, கொடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். சில பேர் இதே நபிகள் அவர்களுடைய காலத்தில் நடந்திருந்தால் அவர் நிச்சயமாக மன்னித்திருப்பார் என்றும். தண்டனை அது அரசாங்கம் பார்த்துக்கொள்ளட்டும். சமூக வலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீதிபதியாகி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவதற்கு உங்களுக்கு யார் அந்த உரிமையை தந்தார்? என்ன பொழுது ஏகேடி கோ ஓம் இது அதாவது பெரிதாகி விடுமா? அனுர கோஹோம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம் ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்கா ஸ்ரீயின் நேருக்கு நேர்காணல் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்று சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் எம்மோடு பேசுவதற்கு, கலந்துரையாடுவதற்கு தயாராகி இருக்கின்றார் தாஹா ஐன்ஸ்டீன். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் சுரேஷ் சலே சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. சுரேஷ் சலே தரப்பிலே முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தால். ஆகவே அதே போல நேற்றைய தினம் அவருடைய உண்ணாவிரத அந்த போராட்டத்தையும் கைவிட்டு விட்டிருக்கின்றார். ஆகவே நான் நினைக்கின்றேன் இன்னொரு நாட்களில் இந்த விசாரணைகள் இந்த தடையின்றி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சுரேஷ் சலே அவருடைய இனி பாஸ்வேர்டுகளை கொடுக்க வேண்டியது கட்டாயம், நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய கொடுப்பார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. கொடுத்ததுக்கு பிறகு அந்த லேப்டாப்பிலே, மொபைலிலே என்ன அப்டேட்டுகள் இருக்கின்றது, என்ன ரகசியங்கள் இருக்கின்றது என்பது குறித்து எல்லாமே தகவல்கள் வெளியாகும். ஆகவே இன்று நாங்கள் அதிலிருந்து ஆரம்பிப்போம். என்ன மேலதிக தகவல்கள் என்ன இந்த சம்பந்தமாக? நான் நினைக்கிறேன், இதற்கு முன்பு நாங்கள் வழங்கிய செவ்விக்கு முந்தைய செவ்வியிலே நான் சுரேஷ் சலே உண்ணாவிரதம் நோன்பு இருக்கின்ற போதே சொன்னேன் அவர் உண்ணா நோன்பை முடித்துக் கொள்வார். நான் எதிர்பார்த்தது குறுகிய காலத்துக்கு, ஒரு வாரத்துக்குள் அல்லது ஒரு 10 நாட்களுக்குள் அவர் முடித்துக் கொள்வார் என்று. ஆனால் அவர் 25 நாட்கள் 26 நாட்கள் தொடர்ந்து வாயால் உண்ணவில்லை. ஊடக பேச்சாளர் டாக்டர் நலிந்தா அவர்கள் அது குறித்து அழகான முறையிலே சொல்லியிருந்தார். வாயால் மாத்திரம் உண்ணவில்லை. அவர் உணவு 26 நாள் ஒருவர் சாப்பிடாமல் இருக்கிறதாக இருந்தால் அது முடியாத ஒரு விஷயம். எனவே அவருக்கான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய பகுதியால் வழங்கப்பட்டது சென்றது. ஆனால் பாருங்கள், நேற்றைய தினமே உதயகம்மன் பிள்ளை ஒரு குரல் பதிவு வழங்கிய போது சொல்லியிருக்கின்றார், நான் பார்த்த அதிஷ்டானசீலி நபர், அதாவது திறமையான ஒரு பலம் வாய்ந்த நபர் என்றால் அது சுரேஷ் சலே தான். காரணம், 26 நாட்கள் ஒரு சாமானிய மனிதனுக்கு உண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் இவர் உண்ணாமல் நீராகாரம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் 26 நாட்கள் தொடர்ச்சியாக வாயால் இவர் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார் என்றால் அது பாருங்கள், அதுதான் அவருடைய பலம். இதுதான் எங்களுடைய ராணுவத்தினுடைய பிரதானி விடயத்தை. உதயகம்மன் பொறுத்தவரையிலே அதை அவர்கள் போன்ற சிந்தனையில் இருக்கக்கூடிய விழுந்து மீசையில மண்ணோட்டையில். அதனால அதல்ல, இதற்கு முன் நாங்கள் பேசப்படுவதாக இருந்தால் 2 உண்ணாவிரத போராட்டங்களை பேசலாம். ஒன்று திலீபனுடைய உண்ணாவிரத போராட்டம், அதே போன்று இன்னொரு அவருடைய பெயர் மறந்து விட்டது, இன்னொரு பெண் ஒருவர் தமிழ் தேசியத்துக்காக அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அவர்கள் 14 நாட்கள் இருந்து உயிரை மாய்த்து கொண்டார்கள். ஆனால் இந்த விடயத்திலே பொறுத்தவரையிலே சுரேஷ் சலேக்கு ஏசி ரூமில் மூக்கால சாப்பாடு கொடுத்து அவர் வச்சுட்டு இருந்தாங்க. அது உண்ணாவிரதம் என்பது சுரேஷ் சலே எதிர்பார்த்தது அவருடைய பாஸ்வேர்டை கொடுக்காமல்
கோட்டாபயை காப்பாற்ற முடியும் என்ற அடிப்படையிலே தான் அவர் அதே அந்த போல முயற்சியில் ஈடுபட்டார். ஷானி அபேசேகரவை விசாரணையிலிருந்து விலக்க வேண்டும் என்ற விசாரணையிலிருந்து கோரிக்கை நீக்குங்கள் என்று வந்தது. சொன்ன காரணமும் அந்த விசாரணை எப்படியும் கோட்டாபயை நோக்கி செல்கிறது என்பதை உணர்ந்ததன் அடிப்படையிலே அந்த அவருடைய கணனியிலே சில சந்தர்ப்பங்களிலே கோட்டாபே சம்பந்தப்பட்ட சில தகவல்கள் இருக்கலாம் என்ற அடிப்படையிலும் அதை கொடுக்காமல் இருப்பதற்கும் ஒரு முயற்சி எடுத்தார். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. சுரேஷ் சலே பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட போது அவருடைய கார் வண்டியில் இருந்த லேப்டாப் மொபைல் போலீசார் கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றியவுடன் சுரேஷ் சலே சொல்லியிருக்கின்றார், இது அவருடையதல்ல, இது அவருடைய மகளுடையது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது என்னுடையதல்ல, மகளுடைய லேப்டாப் மொபைல் மட்டும்தான் என்னுடையது, மகளுடைய லேப்டாப், இது அவருக்கு நான் பாரம் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பிறகு தான் அது மகளுடையதல்ல இவருடையது என்று உண்மையாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் தயாசிறி ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த லேப்டாப்பிலே தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. இதை சிஐடி அதிகாரிகள் எடுத்து ஒரு அச்சுறுத்தலை மேற்கொள்ள ஒரு முட்டாள்தனமான கதைகளைத்தான் இவர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரியின் கையில் அவ்வாறான தகவல்கள் இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்றது கூட அறியாத நிலையில ஒரு சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய தயாசிரி அவர்கள் அந்த நேரம் அவ்வாறு எது பேசுகின்றது எது பேசுகிறோம் என்று தெரியாது. தயாசிரியுடைய அண்மைக்கால நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது நகைப்புக்குரியதா இருக்கு. தயாசிரி இன்னும் ஒரு விடயம் சொல்லியிருக்காரு, நீங்க அதுக்கும் சொல்லி அந்த டொப்பிக்கை கதைத்தாக வேண்டும். இதே போன்று ஜெயசிரியை போன்ற ஒரு காலகட்டத்திலே சந்திரிகா அம்மையாரும் அதே மாதிரி ஒரு விடயத்தை இந்த மொன யக்குத்தக்காரி இயக்கத்துவில் அப்படி ஆண்டு பீக்கணும். அதாவது எந்த பேய்களோடு சேர்ந்து கொண்டாலும் நாங்கள் நாட்டை ஆள முற்படுவோம் என்ற அடிப்படையிலே சந்திரிகா அம்மையாரும் ஒரு காலத்தில் பேசியிருந்தார். அதைதான் தயாசிரி ஜெயசேகர் சொல்லியிருக்கின்றார். கொள்ளைக்காரர்கள், இனவாதிகள், இந்த ஊழல் மோசடிகள் இருப்பவர்களாலும் பரவாயில்லை, நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேலை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறோம். என்னடா அவருடைய ஃபைலும் மேல் எழும்பி இருக்கின்றது. அவருடைய கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விடயத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு காசோலை மாற்றிய சம்பந்தம் விஷயம் பேசப்பட்டிருக்கின்றது. ரைட், அதை விட நாங்கள் முக்கியமாக பேச வேண்டிய விடயமே தான் சுரேஷ் சலேயுடைய விடயத்திலே அவர் உண்ணாவிரம்பை முயற்சித்தார். கோட்டாபே ராஜபக்சேக்கான அந்த விசாரணைகளை முடக்கி விடலாம் அல்லது அதை நாங்கள் கட்டுப்படுத்தி விடலாம் என்ற நோக்கத்திலே உண்ணா நோன்பை ஏற்படுத்தி சர்வதேச கவனிப்புகள் கொண்டு வரலாம் என்ற அடிப்படையிலே பேசப்பட்டது. அதை சர்வதேசம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. நாட்டிற்குள்ளும் அதை யாரும் பெரிய அளவில் கணக்கு கம்மம்பியில் மட்டும்தான் அதை எடுத்து காலையில் கொக்கரிக்கிற மாதிரி கூற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார். பட் ஆனால் அதுக்கு பிற்பாடு விசாரணைகள் எவ்வாறு திரும்புகிறது என்றால் கோட்டாபே ராஜபக்சேவுடைய அந்த இவருக்கு பின்னணியிலே அவர் இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே கோட்டாபே ராஜபக்சேவுக்கான அந்த விசாரணைகள் ஏனைய பகுதிகளூடாக அது விசாரிக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இதற்கான தகவல்கள் திரட்டப்பட்டு வந்திருந்த கோட்டாபே ராஜபக்சேக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறது. அவரை இந்த நாட்டை விட்டு கலைத்த 9ஆம் தேதி ஜூலை 9ஆம் தேதி எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கின்றது. அதற்கான கவுண்ட் டவுனும் ஸ்டார்ட் ஆகி கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இவர் கைது செய்யப்படுவதற்கான நாட்களும் கவுண்ட் டவுன் ஆகி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் சுரேஷ் சலே ஒன்றும் செய்ய முடியாத நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டார்கள். கட்டாயமாக அவர் அதற்கான பாஸ்வேர்டுகளை வழங்கி ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் அதே நேரம் அவர் உண்ணாநோன்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த விசாரணைகளுக்கு அவர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதும் அவருடைய கோரிக்கையிலே மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. சானி அபேசேகர அத்தியட்சகராக இருக்கக்கூடிய சானி அபேசேகரவே இதிலிருந்து இந்த விசாரணையிலிருந்து வெளியிலே நிற்க வேண்டும். அவரது விசாரணை வருமாக இருந்தால் நான் உயிரை நீத்துக் கொள்ளவும் தயார் என்ற அடிப்படையிலே அவர் சில விடயங்களை பேசியிருந்தார். அவருடைய மனைவி அந்த விடயத்தை பேசியிருந்தார். அவருடைய மனைவி இதைவிட முக்கியமான விடயம் அவருக்கு எழுத்து மூலமான ஒரு விடயத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மரணம் ஏற்படுமாக இருந்தால் அதை ஜனாதிபதி தான் பொறுப்பு. நிச்சயமாக இந்த நாட்டிற்குள் ஒரு குழந்தை இருக்கிறதா, ஒருவர் இருக்கிறாரா அல்லது பிறக்கிறாரா, இவை அனைத்திற்கும் நாட்டினுடைய பொறுப்பை ஏற்கக்கூடிய ஜனாதிபதி பொறுப்பாளராக இருக்கிறார். அதற்கான காரண காரியங்களை அறியவும் அதை வெளிப்படுத்தவும் அவ்வாறு தவறான விதத்தில் இடம்பெற்று விட்டால் அதை சீர் செய்யவும் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளியாகத்தான் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கிறார். பொறுப்பாளி அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கின்றார்கள் ஜனாதிபதி அவர்கள். எனவே சுரேஷ் சலேயினுடைய முயற்சி முற்றாக ஃபெயில். அதே போல ஃபெயிலான கோட்டாபே ராஜபக்சே அவருடைய முழுமையான பிழைத்து போன ஒரு கோட்டாபே ராஜபக்சே விசாரணை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவருடைய எதிர்பார்ப்பும் கோட்டாபே ராஜபக்சே கைது செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்கிறது. கைது செய்யப்படுவார் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். இது விசாரணையில் நடந்து கொண்டிருக்கின்ற அடிப்படையில் இதற்கு மேல் எங்களுக்கு அது சம்பந்தமான விடயங்களை பேசுவது அளவு சாலச்சிருந்தது அல்ல. ஆனால் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் இன்னும் ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது பெயர் குறிப்பிடப்படவில்லை. இன்னமும் ஒரு முக்கியமான நபரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் பெயர் இன்னமும் வெளியிடப்படவில்லை. நீதிமன்றத்திலும் அது சொல்லப்படவில்லை. ஆனால் எதிர்வரும் நாட்களில் மிக முக்கியமான
சில விசாரணைகள் பகிரங்கப்படுத்தப்படாத அடிப்படையிலே சில விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. ஏனென்றால் பகிரங்கப்படுத்தப்படுவதன் மூலம் சமூக வலைத்தளங்களினூடாக பகிரப்படுகின்ற கருத்துக்கள் ஒரு முரண்பட்ட கருத்துக்களையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அமைவதன் காரணமாக எல்லா விசாரணைகளையும் ஒரு டிரான்ஸ்பேரன்சியாக வெளிப்படைத்தன்மையாக முடிக்க வேண்டும் என்பதிலிருந்து சற்று விலகி சில விசாரணைகளை இரகசியமாக, சில சாட்சியங்களை இரகசியமாகவும், சாட்சியங்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படாமலும் சில விசாரணைகளை இதற்கு பின்னர் இடம்பெற இருக்கக்கூடிய விசாரணைகள் எல்லாம் அவ்வாறு தான் இடம்பெறும். ஆனால் சொல்லப்படுவதற்கு ஏற்றற்போல் ஒரு விடயம் இருக்கின்றது. என்னென்றால், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணையில் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தப்பட்டது மாத்திரமல்ல, இதை சரியாக ஆழமாக விசாரித்துக் கொண்டு செல்கையில் தான் இருக்கின்றது. ராஜபக்ஷக்களுடைய காலத்தில் நடந்த பல கொலை, கொள்ளைகள், ஊழல், மோசடிகள் சம்பந்தமாக அனைத்திற்கும் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த ஒரு கேங் ஒன்று செயற்பட்டிருக்கின்றது. அவர்களுக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட அரச அனுசரணையோடு இயங்கிய ஒரு பாராமிலிட்டரின்னு சொல்லலாம். இவர்களுக்காக இயங்கிய, இவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்கும், ராஜபக்சவுடைய ஆட்சிகளை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்கும், இவர்களுடைய ஊழல்களை தொடர்ந்தும் அவர்கள் அழகான முறையில் செய்து கொண்டு அதை பாதுகாப்பதற்கும் சில அதிகாரிகளும், இது போன்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளும், சில சிப்பாய்களும் இவர்களை கொலை செய்ய சொல்லுகின்ற போது கொலை செய்வதற்காக சில இராணுவ ஷூட்டர்ஸ், அதாவது துப்பாக்கிதாரிகளையும் இவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் வெளிவர இருக்கின்றது. சுரேஷ் சலையுடைய இந்த லேப்டாப்பில் நிச்சயமாக அதற்கான அத்தனை பேர்களுடைய தகவல்களும் இருக்கும். ஏனென்றால் இவர்களை இயக்கியவர் சுரேஷ் சலை என்பதும் பிரதானியாக, அவர்களுக்கு பிரதானியாக இருந்தது சுரேஷ் சலை என்பதும் ஓரளவு தெளிவாகி இருக்கிறது. அதே நேரம் சுரேஷ் சலைக்கு பிரதானியாக இருந்து செயற்பட்டவர் யார் என்ற விடயத்திலே கோட்டாபே பக்கம்தான் கை நின்று கொண்டிருக்கின்றது. எனவே அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதிலே முழுமையான ஒரு எதிர்பார்ப்போடு இலங்கை மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர். அது நடக்கும் என்ற அடிப்படையிலே அவர்கள் சார்ந்தவர்கள், அதாவது கோட்டாபே கைது செய்யப்படக்கூடாது என்ற அடிப்படையிலே பேசுகின்றவர்களும் கைது செய்யப்படுவார் என்ற அடிப்படையிலே சிந்திக்கின்ற அளவுக்கு இப்போது கைமீறி சென்றுள்ளது. அத்தனை விசாரணைகளும் இவர்களுக்கு எதிராக சென்றிருக்கிறது. ஆகவே மிக விரைவில் எதிர்வரும் நாட்களில் இன்னும் பல திடுக்கிடும் அதிர்ச்சிகரமான பல செய்திகளை எங்களுக்கு கேட்கவும் பார்க்கவும் கூடியதுமாக இருக்க போகின்றது. சலேவினுடைய லேப்டாப் மற்றும் மொபைல் ஃபோன் இது லேசுப்பட்ட காரியமல்ல. காரணம், லேப்டாப்பை ஓப்பன் செய்ய வேண்டும் என்றால் மொபைல் வெரிஃபிகேஷன் கேட்கின்றது, அதை கன்ஃபார்ம் செய்ய வேண்டும். மொபைலை ஓப்பன் செய்ய வேண்டும் என்றால் லேப்டாப்பிலே வெரிஃபிகேஷன் கோட் கேட்கின்றது. ஆகவே இரண்டையும் இவர் இணைத்து வைத்திருக்கிறார். நேற்றைய தினம் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார், சுரேஷ் சலே ஒரு புலனாய்வு அதிகாரி மாத்திரமல்ல, ஒரு ஹேக்கர் என்பவர் கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி நிறைய விடயங்கள் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இப்படி இருக்கிற நிலையில் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சமூக வலைத்தளங்களில் அண்மையில் பேசு பொருளாக இருந்த மற்றும் ஒரு விடயம் தான் அனோஜன் சிவராஜ் என்பவருடைய அந்த சம்பவம் சம்பந்தமான செய்திகள் தான் பல இடங்களில் அதிகமாக பேசப்பட்டது. ஆனால் நான் பார்க்கவே இதுவரை இந்த ஒரு அமைச்சரும் பிரதி அமைச்சரும் யாருமே, அரசியல்வாதிகள் யாருமே இது சம்பந்தமாக பெரிதாக பேசவில்லை. நான் நினைக்கின்றேன் என்ன நடக்கிறது இப்பொழுது. இவர் சவுதி அரேபியாவிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகின்றது? இல்லை, இது அனோஜனுடைய விடயம் ஆரம்பிக்கிறது கதிர்காம கந்தர் அவர்களுக்கான பாத யாத்திரை நடைபவனி யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட நேரம் அவர்களோடு ஒரு சில சந்தர்ப்பத்திலே ஆலோகோ போன்று அந்த நடைபவனி வருகின்ற போது, நாயை அழைத்து வருகின்ற போது அது ஒரு கவர்ச்சியாக இருக்கும் என்ற அடிப்படையிலே அவர்கள் சிந்தித்து அதை செய்தார்களா என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதுபோன்று அல்லது அவர்களுடைய பாதுகாப்புக்காக அல்லது அவர்கள் வளர்ப்பு பிராணி என்ற அடிப்படையிலே நாய் என்பதோ பூனை என்பதோ வளர்ப்பு பிராணி அவர்களோடு இணைந்து பயணித்திருக்கிறது. அதற்கான அனுமதிகள் எடுக்கப்பட்டதா என்றால் அந்த மாதிரியான அனுமதி எதுவுமே எடுக்கப்படவில்லை. நிச்சயமாக நான் உண்மையிலேயே முழுமையாக நான் அறிந்து கொண்ட விடயம், இவர்கள் அந்த பொத்துவிலிருந்து கதிர்காமம் வரை செல்லக்கூடிய அந்த உள்ளே பகுதியாக செல்லக்கூடிய யாழக்காட்டினூடாக செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய வேட்டை மிருகங்களூடாக அந்த மிருகங்களும் பாதிக்கப்படும். இந்த நாயை தாக்க வருகின்ற மிருகங்களூடாக இந்த பாத யாத்திரிகர்களுக்கும் பிரச்சனைகள் வரும். ஏனென்றால் அங்கே அந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கின்ற போதே அவர்கள் மச்சம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதற்கான காரணம் வழிகாட்டல்கள் என்பது அவர்களுடைய உடை காவி உடை தரித்து வருகின்றார்கள். இவையெல்லாம் இந்த காட்டு பயணத்தின் போது அங்கே இருக்கக்கூடிய காட்டு மிருகங்களூடாக இவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே விஞ்ஞான ரீதியான சில விளக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது.
அவர்கள் மாமிசங்கள் சாப்பிடுகின்ற போது அவருடைய வியர்வையினூடாக வருகின்ற அந்த ஸ்மெல், அந்த வாசத்தை உணர்ந்து சில சந்தர்ப்பங்களே காட்டு மிருகங்கள் இவர்களை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற அடிப்படையிலே மாமிசம் உண்ணாமல் அவர்கள் மரக்கறி சாப்பாடுகளை சாப்பிட்டு வருவார்கள். அதே போன்று இந்த அவர்களோடு இணைந்து வந்த சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய அந்த வீட்டு வளர்ப்பு நாயாக இருக்கக்கூடிய நாயும் மரக்கறி சாப்பாடு வருகின்ற என்ற அடிப்படையில் பல விடயங்கள் பேசப்பட்டு வந்து இது கல்முனையிலே வைத்து ஒரு விடயமான ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இளநி விற்கின்ற ஒருவன் நாயை பொறுத்தவரை நாயுடைய இயற்கையான குணம், நாக்கு தொங்க போட்டு போகிறது இயற்கையான குணம். எங்கேயாவது அவருடைய எல்லையை தாண்டுகின்ற போதோ அல்லது தன்னுடைய எல்லையை திரும்பவும் நிர்ணயித்துக் கொள்வதற்கு அல்லது அவதானிப்பதற்காக நாய் போகிற இடத்துல அது அவருடைய சிறுநீரகத்தை கழிக்கும், காலத்துக்கு சிறுநீரகத்தை கழிப்பது நாயுடைய அதனுடைய இயல்பு. அந்த இயல்பை யாராலும் மாற்ற முடியாது. எந்த மெத்தையில் வச்சு வளர்த்தாலும் நாய்க்குரிய அந்த இயல்போ அது அந்த இயல்புடைய அடிப்படை. அந்த அடிப்படையிலே அந்த வழியாக செல்கின்ற போது நாய் அதை அந்த இடத்திலே சென்று அந்த இளறிவிக்கக்கூடிய அந்த இளைஞருடைய அந்த இடத்திலே சென்று சில சந்தர்ப்பத்திலே அது சிறுநீரகம் கழிப்பதற்காக முயற்சித்ததா இல்லையா என்ற அடிப்படையிலே அந்த பகுதி நாய்கள் வலிமையாக செய்கின்ற போது ஏற்படுகின்ற விடயம்தான். அந்த சிறுவன் அல்லது அந்த 20-25 வயது இளைஞன் அந்த சுப்பிரமணியை அடித்து விட்டார் அல்லது உதைந்து விட்டார். நாயை கண்டா கள்ள காணும், கள்ள கண்டா நாயை காணும் என்றது ஒரு நாய் பிறந்த காலத்தில், நாய் படைக்கப்பட்ட காலத்திலேருந்தே அது உருவான ஒரு விடயம். மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், சிறுவர்கள் சிலர் இருக்கின்றார்கள், நாயை கண்டால் கல்லால் அடிப்பது, நாயை கண்டால் சேட்டை விடுவது, அது மனிதர்களுடைய இயல்பது. ஒரு சிலர் மனித நேயத்தோடு அந்த நாய்களுக்கு செயற்படுவதும் அதுக்கு உணவளிப்பதும் இதுவும் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பண்புகளில் உள்ளதுதான். அந்த அடிப்படையில் செய்யப்பட்டது. அந்த இடத்திலே அவருக்கு மன்னிப்பு கோரப்பட்டது. மன்னிப்பு கேட்டதன் பின் அந்த பாத யாத்திரிகராக சென்ற ஒருவர் ஒரு விடயத்தை வைரலாக்குகின்றார். இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது, இதற்கான கேள்விகள் வழங்கப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும், இவரை தண்டிக்கப்பட வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், தங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அந்த எல்லையை, கல்முனை எல்லையை கடந்தது பின் அவர் ஒரு வீடியோ வைரலாகிறது. இதை கண்டுவிட்டு அந்த காப்பகத்தில் நாய்கள் காப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் கொஞ்சம் காரசாரமாக பேசியிருக்கிறார். இது கொஞ்சம் வைரலாகி சென்றது பின் அதிலே பின்னூட்டங்கள் இடப்பட்டதிலே ஒரு சிலர் ஏனைய மதத்தவர்களை அல்லது அவர்கள் சார்ந்த மதத்தவர்களை தேவையற்ற கருத்துக்கள் ரீதியாக முஸ்லீம்கள் பிரச்சனையை பேசி வருவாங்க. முஸ்லீம்கள் எல்லா மதத்திற்குள்ளும் இவ்வாறாக சிந்தனையற்று செயற்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் முஸ்லீம்கள் சுத்தமானவர்கள் சொல்ல வரேன். முஸ்லீம்களும் அந்த விதமான ஒரு விதத்திலே சிவனை பற்றியோ முருகனை பற்றியோ அல்லது பிள்ளையாரை பற்றியோ ஏதோ தவறான ஒரு விடயத்தை தூண்டிவிடப்பட்ட அடிப்படையிலே அனோஜன் ஒரு விடயத்தை எழுதியிருக்கிறார். ஒட்டுமொத்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய முழு முஸ்லீம்களும் நேசிக்கக்கூடிய, உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலே ஒரு தவறான வார்த்தையை அவர் பிரயோகித்து எழுதியிருக்கிறார். அவர் எழுதி அளிப்பதற்கு முன் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுக்க வேண்டிய இடத்துக்கு புகார் செய்து விட்டார். ஆனால் அரபி மொழியிலும் மொழியாக்கம் செய்து அதை புகார் செலுத்தியிருக்கிறார்கள். இவர் ஒரு படித்த மாணவர், ஒரு பட்டதாரி, நல்ல சம்பளத்திலே வேலை செய்கிறார். கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் அளவில் அவர் ஊதியம் பெறுவதாக நான் சில சமூக வலைத்தளங்களை பார்த்தேன். அவ்வாறு இருக்கின்ற போது தான் இடம் பொருள் லேவல் அறிந்து எல்லாரும் பேச வேண்டும். தான் இருக்கின்ற இடம், அந்த இடத்திலிருந்து ஒரு முஸ்லீம் நாடு, முஸ்லீம் சட்டத்தை கடுமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு சவுதி அரேபியா என்ற நாடு. அந்த நாட்டிலிருந்து அவ்வாறாக நாங்கள் ஏதாவது விடயத்தை அவர்களை தாக்குகின்ற ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் நாங்கள் தாக்குகின்ற விதத்திலே பேசக்கூடிய விஷயத்தை பேசலாமா என்று யோசித்து அவர் பேசியிருக்கணும். ஏதோ அறியாத நிலையிலே அல்லது ஏதோ ஒரு விதத்திலே அவர் பேசியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் குறித்து சில விஷயங்களும் பேசப்படுகிறது. அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கக்கூடியவர், முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடியவர். 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு கொரோனா காலங்களிலும் இவர் கொஞ்சம் முஸ்லீம்களோடு முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்தார் என்ற அடிப்படையிலும் பேசப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய சூழலை பொறுத்த விடயம். கிழக்கு மாகாணத்திலே அவர் இருக்கக்கூடிய துறை நிலாவணைன்னு சொல்லக்கூடிய துறை நிலாவணை என்பது உண்மையிலே நான் அங்கு சென்றிருக்கின்றேன். ஒரு குடா, அங்கு முஸ்லீம்களும் தமிழர்களும் ரொம்ப அந்யோன்யமாக, ஒரு வீடு முஸ்லீம் வீடாக இருந்தால் ஒரு வீடு தமிழர்களுடைய வீடு, இந்துக்களுடைய வீடு, கத்தோலிக்கர்களுடைய வீடு, ஒரு சுமூகமான ஒரு வாழ்வியலை கொண்ட ஒரு பிரதேசம் தான் இந்த துறை நிலாவணை என்ற பிரதேசம். அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர் ஏதோ ஒரு விதத்திலே முஸ்லீம்களால் ஏதோ ஒரு விதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பாதிப்பு அவர் மனதிலே இன்னமும் இருக்கின்றது. உள்ளார்ந்தமாக இருந்த அடிப்படையிலே அவருடைய கருத்து அவ்வாறு மிக மோசமான ஒரு கருத்தை ஒட்டுமொத்த உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் பாதிக்கும் விதத்தில் அவர் பாசிவிட்டார். எனவே அந்த நாட்டு உள்ளக விசாரணைகளோடு அவர் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். இதிலே பலரும் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் அல்லது அவர்கள் கழுத்து வெட்டப்படுவார்கள் என்ற அடிப்படையில் எல்லாம் தவறான விடயங்களை பேசுவார்கள். இதற்கு முன்னும் இந்தியாவை சேர்ந்த ஒரு சில RSS இயக்கத்தை சேர்ந்தவர்கள்
இவ்வாறான கருத்துக்களை, முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களை சவுதி அரேபியாவிலே இருந்து செய்தும் அல்லது துபாய் நாடுகளில் இருந்து செய்த போதும் அவர்களுக்கு எதிராக சில தண்டனைகள் வழங்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவுதான் இந்த இவருடைய குற்றத்திலே ஒரு நாடு கடத்தப்படுவார். அவருக்கான வாழ்வாதாரத்தை இலங்கையிலோ அல்லது ஐரோப்பிய நாட்டிலோ அவர் தேடிக்கொள்ள வேண்டும். இதுதான் தண்டனை. மீண்டும் அதை உசுப்பேற்றி விடுவதற்காகவும் அவர்களுடைய குடும்பத்தாரை இன்னும் ஏற்கனவே நொந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தாரனை மேலும் அவர்களை வழிக்குள்ளாக்கும் விதத்திலே அவர்களுக்கு கொலை செய்யப்படுவார்கள், அழுத்து வெட்டப்படுவார்கள் என்ற அடிப்படையிலே பேசுவது மிக பிழையான விடயம். அதே நேரம் அரசாங்க தரப்புக்கு பல சமூக ஆர்வலர்களும் எங்களுடைய பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தோழர் அவர்களுக்கு பேசியிருக்கின்றார்கள். அவர் வெளிநாட்டு விவகாரம் சம்பந்தப்பட்ட பிரதி அமைச்சராக இருக்கின்றார். இது அரசாங்கத்தினூடாக கருணை மனு வழங்கப்படும், இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும், பேசப்படும், இவருக்காக குரல் கொடுக்கப்படும், அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்கும். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன் ரிசானா நஃபீக்னு சொல்லக்கூடிய ஒரு 17 வயது 16 வயது தவறான விதத்திலே பாஸ்போர்ட் செய்யப்பட்டு அவர் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டு சவுதியிலே அவர் பணிப்பெண்ணாக சென்றிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கைமோச கொலை ஒன்று இடம்பெறுது. கொலை அல்ல, பிள்ளையை வளர்க்க தெரியாத ஒரு சிறு வயது பிள்ளையை வளர்க்க சென்றது ஒரு கைமோச கொலை. ஏதோ ஒரு புதக்கையர் சந்தர்ப்பத்தில் கொதவலை என்ன செய்தோ அமர்த்தினதோ அதை தட்டுன இடத்துல அந்த பிள்ளை மோசம் போயிட்டு. பட் அந்த சகோதரிக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை. கொலை பாதிக்கப்பட்ட தரப்பினர் மன்னிப்பு வழங்கப்படாத சந்தர்ப்பத்திலே ரிசானா நஃபீக் என்ற அந்த பிள்ளைக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது, சிறைச்சேதம் செய்யப்படுகிறது. அது மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன். இலங்கை நாட்டிலே இருந்து சென்றவர்களுக்காக இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அங்கே மிக பாரதூரமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகின்ற விடயம்தான் சவுதி அரேபியாவிலே ஒரு கொலை அல்லது போதைப் பொருள் கடத்தல், போதைப் பொருள் இவர்களுக்கு நிச்சயமாக கழுத்து வெட்டுவார்கள். அங்கு தண்டனை அதுதான். ஏனைய சட்டங்களின் அடிப்படையிலே கைவெட்டுவதாக இருக்கலாம் அல்லது வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கான விடயங்கள் நடைபெறுகின்ற போது அவற்றை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்களுடைய காலத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. உங்களுடைய சட்டங்கள் நிறைவேற்றப்பட முடியாது. அந்த சந்தர்ப்பத்திலே கொலை, வேறு இந்த மாதிரியான மிக மோசமான குற்றச் செயல்களுக்கு மாத்திரம் தண்டனை அங்கு நிறைவேற்றப்படும். அவ்வாறு இல்லாமல் சிறு குற்றங்களுக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்படாது, அவர்கள் டிபோர்ட் பண்ணப்படுவாங்க, திரும்பவும் அவர்கள் நாடு கடத்தப்படுவார் என்ற அடிப்படையிலே சினிமாவோ அம்மையார் அந்த காலத்திலே அவ்வாறான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு மத நிந்தனையின் அடிப்படையில் செய்திருப்பதன் காரணமாக இதற்கு முன்னும் ஒரு உதாரணம் இருக்கிறது. இந்தியாவைச் சேர்ந்த இருவர், இவ்வாறு RSS சேர்ந்த இருவர், அவர்கள் கொஞ்சம் இது சம்பந்தமான ஒரு நபியை பேசி எழுதிய ஒரு விடயத்திலே அவர்களுக்கு சிறு தண்டனைகள் வழங்கப்பட்டது, சிறையில் வைக்க அடைக்கப்பட்டார்கள். சிறை தண்டனைக்கு பின்னர் அவர்கள் நாடு கடத்தப்பட்டது தான். அதே போன்று இந்த அனோஜனுடைய விடயத்திலையும் அவர் நாடு கடத்தப்படுவார் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் மீண்டும் இந்த நாட்டுக்கு வர வேண்டும், எந்த விதமான உயிர் சேதங்களோ அல்லது சேதாரங்களோ இல்லாமல் தண்டனையை உணர்ந்த அடிப்படையில். சில நேரம் அவருக்கு அந்த ஜெயிலுக்குள்ள அவரை கவனிக்கின்ற விதத்திலே அவர் சில சந்தர்ப்பத்திலே அவர் செய்த தவறை உணர்ந்து இதற்கு பின் அவ்வாறான விடயத்தை செய்யாமல் ஏனையவர்களையும் தடுப்பதற்குரிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும். எனவே இங்கு இருக்கக்கூடிய ஏனைய தொடர்ந்து எழுதக்கூடியவர்கள் இவ்வாறான விடயத்தை தொடர்ந்து இப்போ 5-6 நாட்களாக இதையே திரும்ப எழுதிட்டு வர்றாங்க. அவங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிட்டா அல்லது வியூவர்ஸ் வரணும் அல்லது அதில் ஏதாவது சம்பாதிக்கணும்ன்றதுக்காக பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு உயிர். எனவே அவரோடு சார்ந்தவர்களை தூண்டி விடுவதும் அவரை சார்ந்தவர்களை வழியை ஏற்படுத்துவதற்கான சில பதிவுகளை தொடர்ந்தும் சிலர் எழுதி வருகின்றார். இப்படித்தான் அதில் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2 பக்கமும் இருக்கின்றது. நிறைய பேர் எழுதுகிறார்கள் இவருக்கு கொடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள். சில பேர் இதே நபிகள் அவர்களுடைய நாயகத்தினுடைய காலத்தில் நடந்திருந்தால் அவர் நிச்சயமாக மன்னித்திருப்பார் என்றும் ஆகவே மன்னிக்கப்பட வேண்டும் எடுத்து சொல்லப்பட வேண்டும் என்று இந்த வரலாற்று குறிப்பை நான் கட்டாயம் சொல்ல வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாக இடம்பெற்ற ஒரு யுத்தம் தான் பத்ர் யுத்தம் சொல்லக்கூடிய ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திலே 313 முஸ்லீம் தரப்பினரும் 1000க்கும் அதிகமான எதிர்த்தரப்பினரும் இருந்தார்கள். இதிலே பலர் வெற்றி பெறுகிறார். 313 பேர் இருந்த தரப்பினர் முஸ்லீம்கள் வெற்றி பெறுகின்றார்கள். வெற்றி பெற்றதன் பின் அந்த சந்தர்ப்பத்திலே பலர் கைது செய்யப்படுகின்றார். இந்த 313 பேருடைய உறவினர்கள் தான் அவர்கள். அவர்களுடைய சகோதரர்கள், தந்தையார் அல்லது அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் போன்றவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே முகமது நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்களை நாங்கள் மன்னித்து விட்டு விடுவோம், இவர்கள் அனைவரையும் நாங்கள் மன்னித்து, எங்களுடைய உறவுக்காரர்கள் நாளை இவர்கள் சில நேரம் அவர்கள் திருந்தி இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம், எனவே நாங்கள் மன்னித்து விடுவோம் என்ற அடிப்படையிலே அவர் அந்த விஷயத்தை பேசினார். அதில் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் முரண்படுகிறார்.
உமர் அலி என்று சொல்லக்கூடியவர், பின்னால் மகாத்மா காந்தியால் உமருடைய அல்லது பாக்கியராஜ் போன்றவர்கள், மரணித்த பாக்கியராஜ் போன்றவர்கள்லாம் உமர் போன்ற ஒருவர் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற அளவிலே சிலாகித்து கூறியிருக்கின்றார். அவ்வாறான ஒரு ஆட்சி செய்தவர். ஒரு வேட்டையாடு மிருகமும் வேட்டை கொல்லப்படும் மிருகமும் ஒரே தட்டில் உணவு உண்டது என்ற அடிப்படையிலே பேசப்படக்கூடிய அளவு ஆட்சி செய்த ஒருவர் தான் மிக பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தவர் உமர் என்றவர். அவர் அந்த இடத்திலே முரண்படுகிறார். இல்லை, இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில். எனவே இறைவன் அதற்கு தீர்ப்பு வழங்குகின்றான். இந்த யுத்தத்திலே கைது செய்யப்பட்டவர்களை கொலை செய்யுங்கள். உங்கள் இதிலே அதுக்கு பின்னர் தீர்மானங்கள் வருகிறது. உங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால், அவருடைய தீர்ப்பு, அவருடைய விருப்பம் அதுக்கு செய்யப்படுகின்றதுக்கான காரணம், அதைத்தான் ஞானசார தேர்கள் போன்றவர்களெல்லாம் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு தான் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் பேசி வருகின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் யுத்தத்திற்காக வழங்கப்பட்ட ஒரு வசனம் தான் அது. அதிலேயே குறிப்பிடுகின்றது என்றால், இவர்கள் மீண்டும் படை கட்டி வந்து எங்களை தாக்குவார்கள், எனவே இவர்களை நாங்கள் கொண்டு விடுவோம் என்ற அடிப்படையில் தான் அதற்கான விளக்கங்கள் வழங்கப்படுகின்றது, பின்னூட்டங்களும் விளக்கங்களும் வழங்கப்படுது. இந்த சந்தர்ப்பத்திலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், இவர்களை மன்னிப்போம், கருணை, இவருடைய பள்ளிவாசலுக்குள்ளே வந்து சிறுநீர் கழித்த ஒருவரை கூட அடிக்க முற்பட்ட போது இல்லை, அவரை பள்ளிவாசலிலே கட்டி வையுங்கள், சிறுநீரை நீங்கள் கழிவு விடுங்கள் என்ற அடிப்படையில் கட்டி வைத்தார். அவர் 3 நாட்களுக்கு பின், நான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற சம்பவங்கள்லாம் முகமது நபி அவர்களுடைய அந்த கருணையை காட்டுகின்றது. கருணை மிக்க நபியினுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் கொல்லப்பட வேண்டும், அவர் தண்டிக்கப்பட வேண்டும். அவரை கொல்லுவதிலும் தண்டிக்கப்படுவதிலும் என்ன மிஞ்ச போகின்றது? ஒரு உயிர், அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கின்றது. எனவே அவர் செய்த பிழையை உணர்ந்திருக்கிறார். அவர் உண்மையிலேயே உணர்ந்து அவர் மன்னிப்பு கேட்கிறாரா, உணராத சந்தர்ப்பத்தில் அவர் மன்னிப்பு கேட்கின்றாரா, பின் வந்து அவர் திருந்ததற்குரிய வாய்ப்பு ஒன்று கிடைத்து விடலாம் சில சந்தர்ப்பத்தில். எனவே நாங்கள் அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர் முஸ்லீம்கள் இந்த விடத்திலே ஒரு கொஞ்சம் அவர்களுக்கான நிகழ்வுத்தன்மை, நிச்சயமாக இதற்கு சில முஸ்லீம்கள் இதற்கு பின்னால் மிக மோசமான பின்னூட்டம் விடுவார். நீ என்ன பெரிய ஆளா, நீ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு பெரிய ஆளான்னு எனக்கு, நான் என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன், நான் ஒரு நியாயமாக சிந்திக்கிறேன். இந்த மாதிரியான விடயங்கள் தூண்டப்படுகின்றதா இருந்தால் தண்டனை அது அரசாங்கம் பார்த்துக்கொள்ளட்டும். நீங்கள் நீதிபதிகளாகி, இங்கே இருக்கக்கூடிய சமூக வலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீதிபதியாகி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவதற்கு உங்களுக்கு யார் அந்த உரிமையை தந்தது? சட்டமும் அந்த நாடும் அதை கவனிக்கும். ஆனால் குறித்த இளைஞனுக்கு எதிராக ஏராளமான முறைப்பாடுகள் சென்றிருப்பதாக தான் 100க்கும் அதிகமான முறைப்பாடுகளை அங்கு இருக்கக்கூடியவர்கள் செய்திருக்கின்றனர். அதற்கு காரணம் உண்மையிலேயே இந்த இடத்தில் மன்னிப்பு கேட்ட பின் அந்த பாத யாத்திரிகராக செல்லக்கூடியவர் அந்த வீடியோவை போடாமல் இருந்திருந்தால் இந்த அளவு தூரம் பாரதூரமான ஒரு நிலைக்கு சென்றிருக்காது. அந்த இடத்திலே அவர் அந்த எல்லையை கடந்ததன், கல்முனை எல்லையை கடந்ததற்கு பிற்பாடு மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். நேரடியாக அந்த வீடியோக்களும் இருக்கின்றது. அவர் அதை கடந்ததற்கு பின் அவர் அதை செய்த வேலை இந்தளவு தூரம் ஒரு குடும்பத்தை பாதிக்கின்ற அளவுக்கு ஒரு நாட்டை விட்டு சென்று, குடும்பத்தை விட்டு சென்று, தன்னுடைய குடும்பத்திற்காக உழைப்புக்காக சென்ற, பிழைக்க சென்ற இடத்திலே இவ்வாறான ஒரு சம்பவத்தை பேசும் அளவுக்கு ஏற்படுத்தி விட்டு. ஆகவே எல்லோரும் அவதானித்து கவனித்து செயற்பட வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது. ரைட், நாங்கள் அந்த விடயத்தோடு எதிர்பார்க்கின்றோம். குறித்த இளைஞனுக்கு நல்ல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு அவர் விடுவிக்கப்படுவார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம் அந்த நாட்டு சட்டத்தின்படி என்ன எது நடக்கும் என்று. இந்த நேரத்தில் தகா ஐன்ஸ்டைன் அவர்கள் நேற்று மாலை பொருளை சந்தி, ராஜகிரிய சந்தை, இப்படி பல சந்தைகளில் ஒரு அமைப்பினர் திட்டமிட்ட ரீதியிலே அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். ஏகேடி கோ ஓம் என்பதை நேற்றைய தினம் இந்த தீப்பந்தங்கள் எல்லாம் பிடித்து நிறைய ஆர்ப்பாட்டங்கள் இப்படி நடத்தினார்கள். இதில் ரவி குமுதேஷ் அவர்கள் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. இப்படியான சிவில் செயற்பாட்டாளர்கள் என்று சொல்கின்ற நிறைய பேர் தான் இருந்தார்கள். என்ன பொழுது ஏகேடி கோ ஓம் இது வந்து அதாவது பெரிதாகி விடுமா? அனுர கோஹோம்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்லை. அவர் எங்களுடைய அரசாங்கத்திலே தோழர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் வாக்களித்த விடயத்தை நிறைவேற்றி வருகிறார். ஊழலுக்கு எதிரான விடயத்தை பேசுகின்றோம். இடையிலே சர்வதேச ரீதியிலே ஒரு சில விடயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி வளர்ந்து வரக்கூடிய, நாங்கள் வீழ்ந்து கிடந்த திவாலாகி இருந்த நாட்டை நாங்கள் ஒரு அளவு கட்டி எழுப்பி வருகின்ற போது திரைசேரியை நிறைத்தி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே திரைசேரியை நிறைத்திருக்கிறோம், கடனை அடைத்திருக்கிறோம். வெளிநாட்டு எந்த கடனுதவிகளும் இல்லாமல் உள்நாட்டிலே அபிவிருத்திகளை பல செய்து வருகின்றோம். அதுகள் நாங்கள் வெளிப்படையாக மீடியா ஷோ காட்டாமல் நிறைய விடயங்கள். அடுத்த வருடம் மெட்ரோ ரயில் ஆரம்பிக்க இருக்கும், அதுவும் எங்களுடைய சொந்த காசிலே உள்நாட்டு வருமானத்தின் அடிப்படையில் அதை செய்ய இருக்கிறோம். கண்டிக்கான ஹைவே சொந்த நிதியிலே, உள்நாட்டு நிதியிலே அது ஆரம்பிக்கப்படுகிறது. இது போன்ற பல அபிவிருத்திகள்
உள்நாட்டு நிதியினூடாக செய்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பலரும் பேசி வருகின்றார்கள். நிச்சயமாக பொருட்களின் விலையை குறைப்பதற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டு வரும். இந்த ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது ஊழலுக்கு எதிரான ஒரு ஆண்டாகத்தான் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஊழல் அற்ற ஒரு நாடாக மாற்றுவதற்கான, ஏற்கனவே ஊழலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்ட பின் ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தையும் ஊழலற்ற ஒரு அரசு இயந்திரத்துக்குள் நிறைய ஊழல்கள் இருக்கின்றது. அவர்களுக்கு அனுசரணை வழங்கியவர்கள் அரசியல்வாதிகள் இன்னமும் ஊழலிலே ஈடுபட்டு கொண்டு வெளியிலே இருக்கின்ற போது அவர்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்திலே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் தொடர்ந்தும் அவர்களுக்கு சாதகமாக சில வேலைகளை செய்தவர்கள், அரசாங்கத்திற்கு முட்டுக்கட்டையான வேலைகளை செய்தவர்கள். அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு உள்ளே சென்றதன் பின் இவர்களுக்கு அனுசரணை வழங்கியவர்கள் உள்ளே, அனுசரணையிலே இயங்கிய அரசு இயந்திரத்தில் இருந்த அதிகாரிகள் அதற்கு பின் கொஞ்சம் அவர்களுடைய வேலையை இந்த நாட்டுக்காகவும் அரசாங்கத்திற்காகவும் சேர்ந்து செயற்படக்கூடிய விதத்திலே நீதியாகவும் ஊழலற்றவர்களாகவும் செயற்படுவார்கள். எனவே ஊழல் ஓரளவு அளிக்கப்படும். முற்றுமுழுதாக இல்லாமல் இருந்தாலும் 90% ஊழல்கள் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதன் பின் இந்த நாட்டிற்குள் வரக்கூடிய வருமானங்களாக இருக்கலாம், அவை அனைத்தும் மீண்டும் அதை நாட்டு மக்களுக்காக திரும்ப பகிர்ந்தளிக்கப்படும். ஏனென்றால் இது IMF உடைய அந்த கட்டுப்பாடு 2027 ஆண்டு 6ஆம் மாதம் 8ஆம் மாதத்துக்கு பின் தான் அந்த கட்டுப்பாட்டை எங்களுக்கு மீறி செயற்பட முடியும். அதற்கு பின் நிச்சயமான என்றால் IMF கூறுகிறது, அத்தியாவசிய பொருட்கள் மீதும் அத்தியாவசியமாக பாவிக்கப்படுகின்ற அனைத்து பொருட்கள் மீதும் நீங்கள் வரி விதிப்பதன் மூலமாகத்தான் நாங்கள் தருகின்ற கடனை மீளச் செலுத்த முடியும். எனவே அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அந்த கட்டுப்பாட்டை நாங்கள் தாண்ட வேண்டுமா இருந்தால் அந்த குறுகிய காலம் தாண்டியதன் பின்னர் நிச்சயமாக பொருட்களுடைய விலை குறைக்கப்படும், வரி குறைக்கப்படும், வரிகள் குறைக்கப்படும், இறக்குமதி வரிகள் குறைக்கப்படும். இதன் மூலமாக பொருட்களின் விலை குறைவதற்கான வாய்ப்பு அடுத்த ஆண்டு இருக்கிறது. அடுத்த ஆண்டு அபிவிருத்திக்கான ஆண்டு, மக்களுடைய வாழ்க்கை சுமையை குறைப்பதற்கான ஒரு ஆண்டாக அமைய இருக்குது. அந்த விடயத்தோடு இந்த நேர்காணல் இறுதியாக பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாக இப்பொழுது இந்த வருட இறுதிக்குள் நீக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறைய பேர் சொல்வது என்னவென்றால் PTA நீக்கப்பட்டாலும் கூட PSTA என்ற புதிய சட்டத்தினூடாக இந்த PTA தான் இருக்கப் போகின்றது என்று தான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஆகவே இது பொய்யான ஒரு வாக்குறுதி. பொய்யான வாக்குறுதி அல்ல. ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்து நாடான இந்தியா, அங்கு குண்டா சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது. இது PTA விட மிக மோசமான ஒரு சட்டம். ஒரு வளர்ந்த நாடு, மிகப்பெரிய ஒரு தேசம், அந்த நாட்டுக்குள்ளே இருக்குது. அமெரிக்காவிலே PTA இருக்கிறது, இங்கிலாந்திலே PTA இருக்கிறது. இது போன்று வளர்ந்த ஐரோப்பிய நாடுகளிலே PTA என்ற ஒரு சட்டம் இருக்கிறது, பயங்கரவாத சட்டம். ஏனால் அந்த நாட்டிற்குள்ளே பயங்கரவாதத்துக்கான ஒரு செயற்பாடுகள் வருமாக இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு சட்டம் ஒன்று இருக்க வேண்டும். இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் இருந்தது. அந்த சட்டம் பாவிக்கப்பட்டது ஒரு சிறுபான்மையினருக்காகவும் தமிழர்களை அடக்குவதற்காகவும் அண்மை காலங்களில் முஸ்லீம்களை கைது செய்வதற்காகவும் அது பாவிக்கப்பட்டது. இந்த PTA கொண்டு வந்த சந்தர்ப்பத்திலேயே நான் நினைக்கிறேன் என்ன பெரேராவாக இருக்கும், அல்லது நான் நினைக்கிறேன் சிறையிலே இருந்த குட்டிமணி, டெலோ இயக்கத்தை சேர்ந்த குட்டி, 83ஆம் ஆண்டு யாரோ ஒரு, எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, கூறியிருக்கிறார்கள், இது ஒரு நாள் சிங்களவர்களை நோக்கி பாயும், அந்த சந்தர்ப்பம் இந்த சிங்கள தேசம் இதை புரிந்து கொள்ளும் என்ற விடயத்தை பேசியிருக்கின்றார்கள். இப்போது சிங்களவர்களை நோக்கி PTA பாய்ந்திருக்கிறது. PTA இருப்பதன் காரணமாகத்தான் சுரேஷ் செல்லே கைது செய்யப்படுகிறார், பிள்ளையான் கைது செய்யப்படுகிறார். ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் விசாரிப்பதற்கான சாதகமான சூழல்களை உருவாக்கியிருக்கிறது. எனவே PTA என்பது வளர்முக நாடுகளிலும் இருக்கு. ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையிலே பயங்கரவாதம் உருவான ஒரு நாடு, பயங்கரவாத நடவடிக்கைகள் ஈடுபட்ட நாடு, சிறுபான்மையினராக இருந்த முஸ்லீம்கள் ஊடாகவும் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது, தமிழர்களூடாகவும் பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் அது பிரயோகிக்கப்படுகின்ற விடயத்திலே சட்டங்களில் சில விடயங்கள் உள்ளடக்கப்படும். யாருக்கு பயன்படுத்தப்பட வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும், எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற சில ஆக்டுகள் போடப்பட்டு விடயங்கள்லாம் போடப்பட்டு புதிதாக PSTA என்ற விஷயம் உள்வாங்கப்படுகிறது. அது PTA தான் மறுபெயரிலே வருகின்றது என்பது பொய்யான கருத்து. PTA பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று நாட்டுக்கு இருக்க வேண்டும். இந்த நாட்டுக்குள்ளே பயங்கரவாத நடவடிக்கைகள் மூலமாகத்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை ஒரு முறையாக கொண்டிருக்கின்றார்கள் எதிர்த்தரப்பினர். எனவே இவ்வாறான நாட்டுக்குள் பயங்கரவாத தடை சட்டம் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆளும் தரப்பு, அது இந்த தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், அது வேறொரு கட்சியாக இருக்கலாம், ஆளும் தரப்பு இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய விசாரணை செய்வதற்கு ஒரு 2-3 நாள் விசாரித்து முடிக்கல, அவரோடு ஒரு 2 மாதமோ 1 மாதமோ தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான ஒரு சட்டம் இருக்க வேண்டும். அது சாதாரண சட்டத்துக்குள் இவர்கள் மாற்றுகின்றார்கள். சாதாரண சட்டத்திலே நீதிமன்ற உத்தரவின் ஊடாக அவர்களை தடுத்து வைக்க முடியும். இப்போது இருக்கின்றது நீதிமன்ற உத்தரவு அவசியமற்றது.
தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காவல்துறையினரோ அல்லது புலனாய்வுத்துறையினரோ கேட்கின்றார்கள் ஜனாதிபதி செயலம் சைன் பண்ணி கொடுக்கும், அதை தடுத்து வைக்க முடியும். ஆனால் இதற்கு பின் வரக்கூடிய PSDA நீதிமன்ற உத்தரவு கட்டாயம். தற்போது இருக்கக்கூடிய சாதாரண சட்டத்திற்குள்ளே 14 நாட்களுக்கு மேல் யாரையாவது தடுத்து வைத்து விசாரிக்க வேண்டும்னா நீதிமன்றத்திலே அதற்கான காரண காரியங்களையும் சாட்சியங்களையும் கொடுத்தது நீதிமன்றம் உத்தரவிடும். உதாரணத்துக்கு இப்போது தரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடித்தார் சேலை, கொடுங்கள் என்று சொல்லுகிறது நீதிமன்றம். நீதிமன்ற உத்தரவை மீறுகிறாரா என்றால் நீதிமன்றத்தை அவமதித்த வழக்குக்குள் அவர் மாட்டப் போகிறார். நீதிமன்றத்தை அவமதித்த வழக்குக்கு நிச்சயமாக பிணை கிடைக்காது. எனவே பிணை இல்லாத ஒரு சூழலுக்குள் செல்லாமல் நிச்சயமாக சுரேஷ் சலே பாஸ்வேர்டை கொடுக்க போறார். இதுதான் நடக்க போகுது. நாடாக செல்ல வேண்டுமாக இருந்தால் பயங்கரவாத நடவடிக்கை ஒன்று நாட்டுக்குள் இருக்கக்கூடாது என்றால் பயங்கரவாத சட்டம் அதுக்கு நிகரான ஏதாவது ஒரு சட்டம் ஒன்று இருக்க வேண்டும். ரைட். அந்த விடயத்தோடு இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். நன்றி தாஹா ஐன்ஸ்டீன் அவர்களே, இன்றைய தினம் எங்களோடு இணைந்து இந்த இவ்வளவு பல விடயங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நிறைய விடயங்கள் பேசியிருந்தாலும் நாங்கள் கால நேரம் எங்களுக்கு அவகாசம் அளிப்பதில்லை. அடிக்கடி நாங்கள் இந்த விடயத்தை பேசிக்கொள்வோம். மிக்க நன்றி. கலையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் திலுக்சன் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். இன்னும் பல புதிய தகவலோடு நாங்கள் மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியுடன் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசியாரன் மற்றும் விஜயகுமாரோடு நான் டில்ஷன் மின்சன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.